வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாப் பண்ண போகிறதா ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதாவது என்னென்னா, அவங்க டீலை வந்து கட் பண்ண போகிறாங்களா அண்ட் WWE கிட்ட இருந்து. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா OIE6ஓட பிளான் என்ன அண்ட் ஹால் ஆஃப் ஃபேமராக ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து ஆயிருக்கார். அது யார் வந்து பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுமா. இன்றைக்கி எனக்கு கொஸ்டின் என்னென்னா, உங்களுக்கு இந்த ராயல் நம்பர் 2025 உமன் டிவிஷனில் எந்த சூப்பர் ஸ்டார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட அப்டேட். இப்போதைக்கு ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்தியா ஃபேன்ஸுக்கு அண்ட் UK ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது. அவங்க எல்லாத்துக்குமே நெட்வொர்க் இஷ்யூ. அண்ட் இப்போதைக்கு என்னென்னா, இந்த மண்டே நைட் ராவை நடத்துறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸுக்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க சைடு வந்துருக்கு. என்னென்னா, ராவோட டெபியூட் ஷோவில் வந்த வியூஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மில்லியனுக்கு மேலே, ஆல்மோஸ்ட் 7க்கு ரீச் ஆச்சு. அண்ட் இப்போ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது அடுத்தடுத்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கான் அவங்களோட வியூஷிப். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு டீலை கேன்சல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. தெரியாதனமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டாங்க அப்படின்ற முடிவில் இப்போதைக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸுக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் கரெக்டாக ஓடுச்சுன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு என்னடா அது ஒரு மாதத்துல இந்த நிலைமைனா பார்த்துக்கோங்க. உண்மையிலே 3.7 மில்லியன் வியூஷிப்னா குளோபல் லெவலில் அப்போ எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு பாருங்க. அதாவது WWE இந்தியாவை சேர்க்காம, ஏன்னா இந்தியா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நம்மளை வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. நம்மளால் வந்து அந்த ஷோவை பார்க்க முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோனிலையும் அண்ட் ஜியோ டிவி அண்ட் சோனி 10/4 வந்து பார்த்துக்கலாம். அது வந்து பிரச்சனை கிடையாது. அண்ட் இப்போதைக்கு குளோபல் லெவலில் நம்ம இந்தியா தவிர குளோபல் லெவலே 3.7 மில்லியன் வியூஷிப்னா எல்லாத்தையோட கம்பேர் பண்ணது USA நெட்வொர்க் அண்ட் ஃபாக்ஸ் நெட்வொர்க்கில் கம்பேர் பண்ணும்போது நெட்ஃப்ளிக்ஸோட அந்த அது வந்து உண்மையிலே ஹை தான். ஆனால் அது வந்து அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு சூட்டபிள் ஆகலாம். என்னடா அது 10 வருஷம் கான்ட்ராக்ட் போடுங்க, அதுக்குள்ளேயே காசு எடுக்கணும் பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு. என்ன பொறுத்தளவுக்கு இது வந்து பெஸ்ட்டு தான். ஆனால் இவங்க இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக பண்ணாங்கன்னு நினச்ச கூட பார்க்க நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புலேருந்து. அண்ட் ஓகே என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 2 3 ஸ்டேட்டஸ் பற்றி. இப்போதைக்கு 3 ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் நம்பர் 2025 இருக்க போது தான் ஒரு ரூமர்ஸ் போகுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரெசல்மேனியாக்கு முன்னாடி வந்து ஒரு சில மேட்சஸ் வந்து பண்ணாங்க. அண்ட் பெக்கி லஞ்ச் கூட செக்மெண்ட் பண்ணி அண்ட் அந்த ஒரு மேட்ச்சில் வந்து வின் பண்ணாங்க. ஆனால் அது பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் நம்பர் வரப்போதா சேம் போன இயர் ராயல் நம்பரையும் இவங்க ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்னாக இருந்தாங்க. இந்த வருஷத்தோட ராயல் நம்பர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ரிட்டர்னோட லிஸ்ட்டில் வந்து இவங்க இருக்கிறாங்களா. அதனால 3 ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக சான்சஸ் இருக்குது ராயல் நம்பருக்குள்ளே வரதுக்கு. அண்ட் வந்து வின் பண்ணுவாங்களா இல்லைன்னா அது வந்து அடுத்த பட்சம். அண்ட் இப்போதைக்கு ஒரு சில சூப்பர் ஸ்டார்லாம் வர இருக்கிறாங்க உமன் டிவிஷனில். அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் வின் பண்ணுறதுல ஃபேவராக சார்ல்ஸ் ஃப்ளேயர் அண்ட் பெக்கி லஞ்ச் தான் இப்போதைக்கு இருக்காங்க டாப்பில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்டின் கிரேஸ் பற்றி. ஜார்டின் கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ TNA ரெஸ்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்களோட லாஸ்ட் மேட்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ட் இதுக்கப்புறம் WWE அகைன் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அண்ட் WWE ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா மெயின் ரோஸ்டரில் வர போகிறது ஆல்மோஸ்ட் வந்து ரூமர்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போதைக்கு NXTல டெபியூட் பண்ணிடுவாங்க இன்னும் கூடிய சீக்கிரத்தில். ஆல்மோஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிக சான்சஸ் இருக்குது ராயல் நம்பர் 2025 கலந்துக்கிட்டு இருக்கிறது. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 100% வந்து பார்த்தீங்கன்னா ஜார்டி கிரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் நம்பரில் இருக்க போகிறதா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மே சொல்லிட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃபஸ்ட் கிரேட்டஸ்ட் உண்மையிலே வந்து சூப்பர் ஸ்டார். அவங்க ஆர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லுக் லைக் பாய் மாதிரி இருக்கும். ஆனால் தப்பாக சொல்லலாம் அவங்கள. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா உண்மையிலே கிரேட்டு. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியோபோலிஸோட ஸ்டேடியமில் இருக்க போகிறாங்க. அண்ட் ராயல் நம்பரை கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்மான ஒரு ப்ரூஃபோட வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ஜார்டி கிரேஸ் பற்றி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா பற்றி. நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா ராவோட டெபியூட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே பெரிய ஹாப்பி நியூஸ் ஆயிடுச்சு. அங்கே எடுத்து போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கிறதுல அவங்க போஸ்ட்டோட எல்லாத்தையோட அதிகமாக அந்த வியூஸ் போயிருக்கு. அது ஓகே. பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராயல் நம்பர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறதா ஆல்மோஸ்ட் வந்து ரூமர்ஸாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் வர போகிறதுனால தான் அவங்கள வந்து ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட டெபியூட் ஷோவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எப்போ வருவாங்க நம்ம எதிர்பார்த்துக்கிட்டோம். ராயல் நம்பரில் வரலைன்னா அடுத்த வாரம் நடக்க போகிற அந்த ராயல் நம்பர் முடிஞ்சு அடுத்து நடக்க போகிற அந்த ராவோட ஷோவில் வர போகிறதா ஆல்மோஸ்ட் சொல்கிறாங்க. நம்பர் 3னா இந்த அங்கிள் அவுடியோட OIE6ஓட டீம் தான். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த OIE6 கேரின் கரஸ் கூட தரமான செக்மெண்ட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் செக்மெண்ட்டில் ஒரு ஒஸ்டான ஒரு மூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் அங்கிள் அவுடி வந்து பின் பண்ணக்கப்புறமா அங்கிள் அவுடியோட டீமும் சரி மொத்த டீமும் எங்கே காணாமல் போயிட்டாங்கன்னு தெரில. நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவங்க ஸ்மாக் டவுன் போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம் நியூஸ் தான். இப்போதைக்கு அதில் வந்து யாரோ ஒரு ஆளுக்கு வந்து இன்ஜூர் ஆயிருக்கான் அண்ட் OIE6ஓட டீமில். அண்ட் இப்போ அங்கிள் அவுடியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பிரேவ் ஒயிட்டை கம்பேர் பண்ணும்போது பிரேவ் ஒயிட்டு இவரையும் கம்பேர் பண்ணும்போது அந்த கிமிக்கு அண்ட் அவரோட கெத்து அவரோட அந்த பாடி ஃபிட்டு, அதாவது பாடி வந்து எல்லாம் உடம்பு இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக நம்ம அங்கிள் அவுடிக்கு வந்து செட்டே ஆகலை. அண்ட் என்னோட ஒப்பீனியன்
நான் சொல்கிறேன். அந்த மாதிரி செட் ஆகலை. மேபி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதே மாதிரி தான் ஒரு சிலர் வந்து நீங்களும் சப்ஸ்கிரைபரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ரோ அந்தளவுக்கு வந்து அதாவது அவர் அந்த காஸ்டியூமோட கரெக்டாக இருக்காரு, அவர் லுக் எல்லாமே அந்த அங்கிளோட கெட்டப்பில் கரெக்டாக இருக்குது. சட்டையை கட்டி போட்டு வந்தாருன்னா அந்த கூட இருக்கிறவங்களோட இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தீங்க. அண்ட் சேம் அதே மாதிரி தான் மேபி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உடம்பு வந்து ஏற்றலாம் அந்த மாதிரி வந்து போயிருக்காங்க. மேபி இந்த ஒரு செக்மெண்ட் முடிச்சதுக்கப்புறமா கேரியன் கிராஸ் தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீம் வந்து வளர்த்து வச்சிருக்காரு. அங்கிளோடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு அவங்க தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க தெரியல. அங்கிளோடி டீம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அண்ட் மேபி ஸ்மாக் டவுனோட டெபியூட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூடிய சீக்கிரம் வர போகிறாங்க. அண்ட் மேபி இந்த ராயல் நம்பர் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் நம்பர் 2025 டிக்கெட் செல்லிங் தெரிய வந்திருக்கு. இப்போதைக்கு கரண்ட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா 63,795 டிக்கெட், கிட்டத்தட்ட 1,159 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இப்போதைக்கு ஏற்றி விட்டுருக்காங்க. அண்ட் இதில் வந்து 62,636 டிக்கெட் வித்துருச்சு. ஆல்மோஸ்ட் 55,000 டிக்கெட் ஸ்டார்ட் ஆனது, 62,000 டிக்கெட், கிட்டத்தட்ட 7,000 டிக்கெட் எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வந்து சீட் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் நம்பர் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதை அன்பிரடிக்டபிள் ராயல் நம்பரை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அந்த கூட்டம் இருந்தே தீரும். அண்ட் நம்பர் 4னா ட்ரிபிள் கட்ச் பற்றி இப்போதைக்கு ட்ரிபிள் கட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா கடைசியில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸான அண்டர்டேக்கர் அண்ட் ஷான் மைக்கேல் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ட்ரிபிள் கட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2025 ஹால் ஆஃப் ஃபேம் இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு செக்மெண்ட் எங்கே நடக்க போகுதுன்னா ராயல் நம்பர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படின்றது அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. ராயல் நம்பர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா மேபி அண்டர்டேக்கர் அண்ட் ஷான் மைக்கேல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது ரிங் சைடுக்குள்ளே கிடையாது, ரிங் சைடுக்குள்ளே வருவாங்க, வந்து செக்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பால் ட்ரிபிள் கட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து அப்பியரன்ஸ் பண்ணலாம். மேபி சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு. அண்ட் என்னை பொறுத்தளவுக்கு இன்னும் வந்து ஒரு சில சூப்பர் ஸ்டார்லாம் ஹால் ஆஃப் ஃபேம் இருக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஜான்சனை இப்போ ஆக மாட்டார். ஜான்சன் ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா மேபி அடுத்த இயர் வந்து ஹால் ஆஃப் ஃபேமர் ஆகலாம். ரிட்டையர்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் தான் ஆல்மோஸ்ட். அண்ட் பட்டிஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது ஹால் ஆஃப் ஃபேமர் அவார்டு வாங்குறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பற்றி. சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ராவோட பேக் சைடில் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ராயல் நம்பர் 2025 உமன் டிவிஷன் சூப்பர் ஸ்டாரில் யார் சர்ப்ரைஸ் ஹிட்டன் லிஸ்ட்டு, அதாவது யார் வந்து வின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து இது வந்து ஒரு பிக்காக இருக்க போது, அதாவது பிக் டைம்ஸாக இருக்க போது, எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வந்து பெருசாக இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ அவங்க வந்து இப்போதைக்கு யாரை டீஸ் பண்ணுறாங்கன்னா ஏஜேலியை டீஸ் பண்ணுறதா உள்ள கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ண தெரிவிக்க விட்டாங்க. ஏன்னா ஏஜேலி வந்து பார்த்தீங்கன்னா ராயல் நம்பர் அந்த டிசம்பர் மந்த்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராயல் நம்பர் இருக்க போது ஆல்மோஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் 3 days தானே இருக்குது. அண்ட் இப்போதைக்கு ராயல் நம்பர் மென் டிவிஷனில் யார் சூப்பர் ஸ்டார் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் டிராவல் சீஃப் ரோமன் டைம், ஜான் சீனா, சிஎம் பங்க், செத் ராலன்ஸ், ட்ரூ மைண்டர், மெயின் இவன் ஜே உசோ, எலை நைட், ராமஸ்டீரியோ, செமி ஜெயின் அண்ட் சின்ஸ்கே நாகமரா, லோகன் பால், பென்டகன் ஜூனியர், சாட் கேபிள், கார்மலோ ஹேஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் ஐசி டைட்டில் சாம்பியன். இப்போதைக்கு இன்னொன்று சொல்லப்படுது, போன டைம் அதுக்கு முந்தின டைம் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் எந்த அளவுக்கு வந்து மோஸ்ட் டாமினெண்ட்டாக இருந்தாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பிரான் பிரேக்கர் இருக்க போதா ஆல்மோஸ்ட் ஒரு ரூமர்ஸாக போகுது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. சீ பண்ணி சரி, தேங்க்யூ வாட்சிங். ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.